இதெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது. நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் யாரு? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையும் நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண, அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேரும் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும். குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவன்கிட்ட தோத்து போவேன். நான் என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பாத்துக்க முடியல, நான் இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழு அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்கள அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்தேன் 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாம் தேங்க்யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேக்குறாங்க எப்படி அவன் வரான் பாத்துடலாம் ஷூட்டிங்க்கு. ப்ரொடியூசர் ஆகினதே நான். என்கிட்ட கேக்குறாங்க யாராவது பாத்திருக்கீங்களா? குடும்பமா ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூல வர்றது யாரா பாத்திருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். வந்து ஏன் மாப்பிள்ள, ஏன் இது, ஏன் அது, எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு சுரண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு, உயிர் போற அளவுக்கு சுரண்டுனா என்னங்க பண்றது ஒரு மனுஷன்? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? பர்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக எல்லாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லதா இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்க எல்லாரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போறது இல்லை. என் அண்ணனுக்கு நடந்ததுனால, தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையா யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க. எந்த ஹீரோவாது இன்னொரு ஹீரோவை பத்தி சொல்லுவான், அவன் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் கார்த்தி சொன்னான். நான் யார் பேரையும் எடுக்க விரும்பல. நண்பன் பிரபுதேவா சார் சொன்னார், ஐசிர் சார் காப்பாத்தினார் என்ன. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாம வந்தவன் நான். இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் கோடிக்கணக்கான காட்டின வீட்டுல நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா வெளியே போன்னு சொல்ற எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க? சும்மாவே இருக்கணும். என்ன கிண்டல் பண்ணாலும் ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளை அப்புறம் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவன் கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா.
எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க? அவங்க வீடியோ போட்டா அதுல ஒரு சைபர் புள்ளி. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகு இல்லாம இங்க போயிட்டாங்களா? ஏன் இத்தனை வருஷம் சொல்ல, அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான்னு தெரியல, இதை புடி பாடு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கூப்பிடு, வரும், எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும், ஒவ்வொன்னா வெளியே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே வரும், அவங்க குடும்பத்திலிருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட். உனக்கு எதாவது வேணும் நான் சொன்ன, நான் வந்து வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம், தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நாள்ல என் டைவர்ஸை நான் முடிச்சிருப்பேன். நான் பசங்கன்றதுக்கு ஒரு கால வாயை மூட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்க, அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்க அப்பா அம்மா கையெடுத்து கால ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போன் தான் போட்டாங்க மேல. சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்யவில்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்யவில்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்கு என் மேல, ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு என் மேல. இருந்தாலும் உங்க எல்லாருக்காகவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே. எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சுதான்? ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன், நான் தெரிச்சு தானேங்க வந்தேன். வந்தவனை கூட நிம்மதியாக வாழ விடாட்டி ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கானா கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னு புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா தான் தப்பு செஞ்சேனா நானு? இல்ல. எப்படி 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் நடிகர் தான் என் வேலையை. அப்பெல்லாம் ஓடாத, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டான் நான் அவன் கையில். அதான் என் பெரிய ஏன் நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படியே எனக்கு ஒரு அக்கவுண்ட் கூட கிடையாது என் பேர்ல, தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கவுண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கவுண்ட், எக்ஸ் ஃபேமிலியோட. எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால என்ன ஏன் இவ்வளவு, நான் தானே சம்பாதிக்கணும். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப. அந்த வீட்டுல ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனாலதான் நான் வாங்கி மட்டும் அசிங்கமா. ஏன் என் நேச்சர் அப்படி. முடியலைங்க. எப்படி வந்து ஒரு டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோட இருக்க கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும், கண்டிப்பா நடக்கும் இது. ஆனா நான் எல்லாரையும் முடிச்சிட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன், சிரிச்சிட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. I started hurting myself. என் குழந்தைங்களை என்ன பார்க்க விடல. I started hurting myself. இந்த கை பார்த்துக்கோங்க, நார்மலா தான் இதுதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything, not anymore. வர சொல்லுங்க, மொத்த ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. வர சொல்லுங்க, தேடி. என்ன வேணா நடக்கட்டும். சாரிங்க, நான் நடிக்க மாட்டேன். ஸ்கிரீன்ல எப்ப என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால உங்க எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோட இந்த டெசிஷனை அப்படியே விட்டுருங்க. என்னால வேலை செய்ய முடியல. நான் என் பர்சனல் லைஃப்பை கிளீன் பண்ணிட்டு எனக்கு என்ன இமேஜ் இருந்ததோ அதை நான் காப்பாத்திக்கிட்டு நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். அது கடவுள் கையில இருக்கு. இது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன்.
சில விஷயங்கள் சொல்லணுங்க, அது ஓப்பனா சொன்னாதான் அது. இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ், அவங்க பேரை சொன்னா அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்றாங்களாம். இட்லி நடிகை, அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்தை கெடுக்க வந்த இவாவ அசிங்கமான வார்த்தையில சொன்னாங்க. நாசமா போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பத்தி பேசுறாங்க. ஆனா வேற ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆயிடுவேன். என்ன டிராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பத்தி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யாரு, நீ யாரு? பர்சனல் லெவல்ல டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா, நடிச்சுக்கோ. ஐயோ காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் இவன் தப்பான மனுஷன் நீ அதாவது பேசின நீ இன்னொரு தடவை, உனக்கு என்ன அறிகதை இருக்கு பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து? இல்லடி தண்ணி கொடுங்கப்பா. ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கேன் எனக்கு. பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனா அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு இத்தனை வருஷம். முதுகுல குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆயிடும். நான் என்னதான் பண்ணேன்? வேலைக்கு போறேன் வரேன், ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்றேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்றது? வீட்டுல அவ்வளவுதானே கேட்கிறேன் நான், பேசிக் தானே கேட்கிறேன். இதுல என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன் நானு. அப்படிதான் என்ன இத்தனை நாள் வேலைக்கு போயிடுறேன் நானு. ஏன் இப்ப நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டல்ல அங்க இங்க தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லல. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் சம்பந்தம். இப்ப நடந்ததுதான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதுதான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய. ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ், எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வரேன் நான். எனக்காக பேசுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜ்ல விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்ல, இப்ப இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நானு. பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்ணிதாங்க ஆகணும், வேற வழி இல்லை எனக்கு. யாருதான் சொல்லுவா அப்புறம் என் கதை? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க. அண்ணன் ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, அல்ல எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு. டே 1ல இருந்து அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா போட்டோஸ். இன்னைக்கு என்னைய பண்ண வச்சிட்டாங்க. அதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்கார்ந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காத்து வாங்குறது கூட நான் என்னால என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு மனுஷன் என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு
இங்க வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்க வேலைக்கு போவோம், அங்க வேலை, யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அது என்ன, அதுல 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ண அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு, ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய பிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 பிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இதுலயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள், மாசா கமர்ஷியலா. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமா முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்கு, சாப்பிடணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு இது, நீங்க போட்ட பிச்சை எனக்கு. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸ் நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? என்ன எங்க போன நான்? உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தா கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தப்பி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். எப்படி இறங்கி RMS லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல ஒத்துட்டு அப்படி இல்ல. இது அதுக்காக பேசவும் இல்ல. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க. கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால வேலை செய்ய முடியல. செய்வேன், சொல்லும் போதுதான் செய்ய முடியும். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னென்னமோ இருக்கு சொல்றதுக்கு. நான் இன்னைக்கு சொல்லலைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க என் கூட. அப்புறம் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன், வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஒரே ஒரு செகண்ட்.